எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மனசு மட்டும் ஒரு அமைதி இல்லாமல் இருக்குது. சில நேரங்களில் வாழ்க்கையை வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக அலைனாக தெரியுது. வேலை, குடும்பம், சோஷியல் ஸ்டேட்டஸ், அத்தாரிட்டி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ இனம் புரியாத ஒரு அமைதியின்மை, காரணம் இல்லாத சோர்வு, ஏதோ மிஸ் ஆகிற ஃபீல். இதுக்கெல்லாம் என்ன பேர்னு கூட சொல்ல முடியல. இதை பற்றி கொஞ்சம் கூட ஆழமாக பார்ப்போம் வாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேகே ஹீலிங் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், எல்லாமே இருந்தும் ஏன் என் மனசு அமைதி இல்லாமல் இருக்குது, இந்த ஃபீல் ஏன் வருது, நான் ஓவர் திங்க் பண்ணுறேனா, வீக்காக ஃபீல் பண்ணுறேனா, இல்லை எனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேனா அப்படின்னு யோசித்தா அந்த மாதிரி கிடையாது. இந்த அமைதியின்மை உங்கள் உடல், மனம், ஆன்மா சேர்ந்து அனுப்புகிற ஒரு சிக்னல். அது என்ன அப்படின்னா, சொல்லப்படாத உணர்வுகள். நீங்கள் வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ரொம்ப போல்டாக தெரியலாம், அத்தாரிட்டேட்டிவாக இருக்கலாம், நினச்சதை அடைஞ்ச மாதிரி தெரியலாம். ஆனால் உள்ள நிறைய உணர்வுகளை சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கலாம். சைல்ட்ஹுட் wounds, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ், பிட்ரேயல்ஸ், கம்பேரிசன், ஷேம், இமோஷ்னல் நெக்லெக்ட்ஸ், இதெல்லாம் பின்னாடி குவைட்டாக ஆழ் மனசில் அமைதியின்மையை உருவாக்குது. அதனால தான் லைஃப் வெளியில் ஸ்டேபிள் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள இன்னர் பீஸ் அன்ஸ்டேபிள் இல்லாத மாதிரியே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, இது ஒரு மேலோட்டமான மனசோர்வு அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அப்படியே கோ வித் த ஃப்ளோவாக போனால் சில சமயங்களில் நம்மளை அறியாமையே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர், ஒரு சைலண்ட் மூட், அந்த மாதிரி லைஃபே வெறுமையாக போயிடும். இது ஒரு அவேக்கனிங் கால் ஃப்ரம் யுவர் சோல். ஆமாங்க, இந்த உணர்வுகளுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் போதாது. ஒரு 360 டிகிரி அனாலிசிஸ் செஞ்சு பார்க்கும்போது தான் டீப் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கும் இருக்கா? ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ்குள்ளேயே இருக்கீங்களா? அது என்ன, காமிக் பேட்டர்னா, அன்ஹீல்டு wounds-ஆ, இல்லை நம்மளோட பிளானட்டரி பொசிஷன்ஸா, எனர்ஜி பிளாக்கேஜஸா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளாரிட்டின்னு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கும் 360 டிகிரி அனாலிசிஸ் பண்ணி லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், சக்ஸஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.